தஞ்சாவூர் மாநகரில் மேற்கு, கிழக்கு, தெற்கு, கள்ளப்பரம்பூர் மற்றும் மருத்துவக் கல்லூரி போலீஸ் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் அடையாளம் தெரியாமல் இறந்த உடல்களை போலீசார் மீட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரேத கிடங்கில் வைத்தனர். இதையடுத்து பிரேத கிடங்கில் அடையாளம் தெரியாதவர்களின் சடலங்கள் குறிப்பிட்ட நாட்கள் வைத்து பாதுகாக்கப்பட்ட பின்னர் அந்த நாட்களில் இறந்தவர்களின் உடல்களை உறவினர்கள் வந்து தகுந்த ஆதாரத்துடன் உரிமை கோர வேண்டும். இல்லையெனில் இறந்தவர்களின் உடல்கள் ஆதரவற்ற சடலங்களாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அருகிலுள்ள மயானத்தில் அடக்கம் செய்யப்படும். அதன்படி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரேத கிடங்கில் இருந்த 12 உடல்களை ஆதரவு கோரி யாரும் வராததால் மாவட்ட கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையிலான காவலர்கள், தஞ்சை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள், பிரேத பரிசோதனை கூட பணியாளர்கள் ஆகியோர் 12 உடல்களையும் ஆம்புலன்ஸ் மூலம் வடக்கு வாசலில் உள்ள மயானத்தில் உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்தனர். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் கூறுகையில், தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அடையாளம் தெரியாத உடல்கள் அதிகம் உள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்கள் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அந்த உடல்களை அடக்கம் செய்வோம். அந்த வகையில் 12 பேரின் உடல்களை அடக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார்.